இருக்கணும், நல்ல பேரோட இருக்கணும். தயவு செஞ்சு அமைதியாக இருக்கணும் ப்ளீஸ், சரியா? இந்த சீசன்லேயே இப்போ தான் நாங்கள் முதலாக ஒரு கண்டென்ட்டுக்காக எதுவுமே ட்ரை பண்ணாமல் ஆர்கானிக்காக மனசார ஒரு நடந்த விஷயத்த நான் இப்போ தான் பார்க்குறேன். எல்லாருமே கண்டென்ட்டுக்காக அது இதுன்னு ஆக்ட் பண்ணுவாங்க, அது இதுன்னு வாலண்டியராக போய் இன்வால்வ் ஏதோ பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி தான் இந்த ப்ரமோவில் தான் ஆர்கானிக்காக நடந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அது என்னன்னு சொல்லிட்டு இந்த ப்ரமோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ரமோ செகண்ட் ப்ரமோலேயே பார்த்துருப்போம். இன்றைக்கி அந்த மாஸ் டாஸ்க் நடந்தது இல்லையா, அந்த மாஸ் டாஸ்கில் முடிவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்ட் முடிவுலையுமே யார் பொம்மை உள்ளே போச்சு, யார் பொம்மை ஸ்லாட்டில் போய் சேரல, யார் அந்த ரவுண்டு வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க, யார் பொம்மை உள்ள போய் சொல்லுவாங்களே. அந்த மாதிரி சொல்லும்போது திவாகர் சொல்கிறார், என்ன பொம்மை நானே கொண்டு உள்ளே வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அவர் சொன்ன உடனே கமல்ஹாசன் என்ன பண்ணிடுவார்னா அவர் மூஞ்சி மேலே துப்பிடுவார். ரொம்ப ரொம்ப டிஸ்கஸ்டிங். இது வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டு பிஹேவியர் தான் சொல்லணும். ஏன்னா வந்து முன்னாடி கண்ணுக்கு தெரியாமல் பின்னாடி போயிட்டு யாராவது அந்த மாதிரி பண்ணால் கூட ஓகே அப்படின்லாம். பட் அவர் சொன்ன உடனே அவர் முன்னாடி இத்தனை பேர் பார்க்குற ஒரு பப்ளிக் ஷோவில் போய் இப்படி ஒரு பிஹேவியர் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒஸ்ட்டு தாங்க. அவர் சொன்ன உடனே ரியலைஸ் பண்ண மாதிரி ஐயோ தெரியாமல் சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சீன்லாம் போட்டார். அண்ட் பார்வதிமே கூட என்னடா இப்படிலாம் பண்ணுறேன், இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிமே கூட சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்படி ஒரு பிஹேவியர் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அது பயங்கரமான ஒரு பேக் ஃபேராகவே முடியும். இதெல்லாம் வந்து விஜய் சேது அட்ரஸ் பண்ணுவாங்க, எப்படி கேட்பார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வீக்கெண்ட் எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கணும். சார் நான் வாட்டர் பண்ணேன் சார், என்னோடதை எடுத்து நானே வச்சுட்டேன் சார். ஸோ கமர்தீன் இப்படி பண்ணுவார்னு சொல்லிட்டு அங்கே வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண கிடையாது, நம்மளுமே கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி அவர் பண்ண உடனே எல்லாமே சப்போர்ட்டுக்கு வராங்க, இப்படி பண்ணிக்கூட அப்படி சப்போர்ட்டுக்கு வராங்க. பார்வதியும் வராங்க. ஏன்னா திவாகருக்கு எப்படியும் ஒரு பிரச்சனை அப்படின்னா பார்வதி சப்போர்ட்டுக்கு வருவாங்க, பார்வதிக்கு ஏதோ பிரச்சனைனா திவாகர் சப்போர்ட்டுக்கு வருவாங்களே, வந்து சப்போர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க பேசும்போது எஃப்ஜேவும் குறுக்க வராரு. ஸோ இங்கே மாற்றி பேசிக்கும் போது அந்த வாக்குவாதத்தில் எஃப்ஜே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து வாக் அவுட் பண்ணுறாரு. ஸோ அதை வாக் அவுட் பண்ணி போவாரா இருறான்னு சொல்லிட்டு இவருமே கூட சபரிமலை எவ்வளோ கூப்பிட்டாரு. பட் அவர் போயிட்டாரு. சரி அங்கே போயிட்டு அது பெரிய பிரச்சனையாக போயிருக்குது. அடுத்த ப்ரமோ இல்லை எபிசோட் பார்த்தா தான் தெரியும். நடந்த பிரச்சனைல எஃப்ஜே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாருங்க. ஏன்னா வந்து எங்கள் சப்போர்ட் மாற்றி சப்போர்ட் பண்ணிக்கிற காரணத்தான் பார்த்தீங்கன்னா அப்போ நான் வந்து எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க வேறு மாதிரி பேசுனாங்க. பட் இப்போ இங்கே இப்படி பிரச்சனை போயிட்டு அப்படிங்கும்போது அவங்க எப்படியே மாற்றி பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, இல்லைப்பா அவர் இந்த மாதிரி நான் எனக்கு ஒரு பிரச்சனை வந்து சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இங்கேயும் கேட்டுருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொல்கிறாங்க. பட் அங்கே பிரச்சனை என்னன்னு சொல்லி எபிசோட் பார்த்தா தான் தெரியும். சொன்னீங்க அப்போ அதே நீங்க கம்ருதீன் வாட்டர்மெலன் ஸ்டாரை தான் பேசிட்டு இருக்காங்கன்னா பாரு, நான் எஃப்ஜே கிட்ட சொன்னேனே நீ இப்போ இங்கே பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த பிரச்சனை நடந்த ஒரே நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிக்கும் எஃப்ஜேக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து சபரி போய் கன்சல்ட் பண்ணுறாரு, டே பொறுமையாக இருறான், இங்கே வந்து நீ கோவப்படாத, ஏன்னா நீ வந்து நீ ரொம்ப தான் இங்கே இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன், அப்படிங்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இரு, தேவைப்பட்டு வார்த்தையை விடாத. ஏன்னா அவ்வளோ நிறையா டேபிள் போட்டு உடைக்க அதை போட்டு உடைக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணியிருப்பார் எஃப்ஜே. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாத, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்சல்ட் பண்ணியிருப்பார். அதனால் அவரும் அக்செப்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையாக போயிட்டார். ஸோ இது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்க்கு தொடக்கமாக சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயமே இதுங்க எல்லா கண்டெஸ்ட்டுமே கண்டென்ட்டுக்காக இழுத்து போட்டு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்தது, ஆர்கானிக்காக இருந்தது. ஸோ இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தது. நீ இருக்கணும், நல்ல பேரோட இருக்கணும். தயவு செஞ்சு அமைதியாக இருக்கணும் ப்ளீஸ், சரியா?